ஸோ வரல. இதுவுமே நடந்தது. எனக்கு ஹியூமிலியேட்டிங்கா இருக்குன்றது சொன்னாரு. அது இல்ல வந்துச்சுன்னு 2 நினைக்கிறேன். வாட்டி சொன்னாரு. 2 வாட்டி சொன்னாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹியூமிலியேட்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து இந்த இன்சிடென்ட்ட பத்தி யாரும் கேட்கலன்னு சொன்னதுக்கப்புறம் விஜேஎஸ் கேட்பாரு. ஆமா, ஆமா. துஷாரோட நடந்த இன்சிடென்ட்ட பத்தி கேட்கலன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் கேட்பாரு இல்லையா? அது எல்லாமே ஃபுல்லா வந்தது. ஆனா அவரு அந்த சண்டை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கம்ருதீன் வந்து பேசுவாரு. இவர் விஜய் சொல்லுவார்ல, வெளில வந்தோனே மக்களை நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்ற பாயிண்ட் சொல்லுவார்ல. அது வந்து அப்போ வந்து கம்ருதீன் வந்து பேசுவாரு. என்ன வந்து நீங்க போனதுக்கப்புறம் கண்டினியூஸா ஒவ்வொருத்தரா இது பண்ணாங்க. என்னால இது வந்து இது பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வெளியில போறேன். என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அது வரல இன்னைக்கு. வரல. ஆனா இவரு வந்து சொன்னது வந்துச்சு. விஜய் சொன்னது. விஜய் அந்த ஒரு லைன் தான் வந்து அங்க இருக்கிற மக்கள்லாம் பார்த்துட்டு சிரிக்க வேற சிரிச்சாங்க. அது நீங்க வந்து ஏவில இருந்து எடுக்கவே எடுத்துட்டீங்க இன்னைக்கு. எனக்கு அந்த புரியல. அப்ப நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு தாட்னால எடுத்தீங்களா? இல்ல இத கவர் பண்ணிடணும் அப்படின்ற தாட்ல எடுத்தீங்களான்றது எனக்கு தெரியல. ஓகே. ஹாய் தாத்தா. ஹாய். திவாகர் வாக் அவுட் பண்றேன்ட்டாருங்களா இன்னைக்கு? திவாகர் ஏன் சார் வாக் அவுட் பண்றாரு? இல்ல ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. யாரோ நான் இது மேல இருக்க மாட்டேன் போறேன்னு சொன்னாங்க. சார் கம்ருதீன் சொன்னாரு சார். அது வரல இன்னைக்கு எபிசோட்ல. நேத்தி அங்க இதுல எப்போ சொன்னாரு. என்னால முடியல சார், நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ உடனே சொன்னாரு. அமுச்சு வச்சிருக்கலாம்ல. எதுக்கு இவங்க ஒருத்தர் வந்து ஆசையா கேட்கறத வந்து புடைய நிறைவேற்றி கொடுக்க முடியாது. வெரி பேட். ஐ சார் டோன்ட் லைக் அதான் இட். விஜய் சேதுபதி சார் சொன்னாராட்டிருக்கு சார். ஆசைப்படுறாங்கன்னா அமுச்சிருங்க இந்த வாரம். ஓகே, அத பேஸ் பண்ணி தான் சொன்னாரு இல்ல? ஆமா, அந்த பாயிண்ட் சொன்னாரு. கரெக்ட். ஆனா அதுக்கப்புறம் இது கமருதீன் பேசினாரு. அத காமிக்கல. ஏன் காமிக்கலன்னா அவர் இந்த வாரம் வெளில அனுப்பிடுங்கன்றதுக்காக காமிக்கல. விஜய் சேதுபதி சார் சொன்னதுக்கு அப்படியே நாங்க எடுத்துக்கிறோம். இப்ப லைவ்ல அப்படி எல்லாம் தெரியலையே அபி. அவரும் பார்வதியும் சேர்ந்து பண்றதெல்லாம் பார்த்தா அவர் போற மாதிரி எல்லாம் தெரியலையே. பட் ஏங்க அவரோட ஆம் பிட்ட ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காரு கண்ணாடி முன்னாடி நின்று? நான் கொஞ்சம் மறைமுகமா சொன்னா தாத்தா ஓப்பனா சொல்றாரு. ஒன்னும் தப்பா சொல்லியேண்ணா. என்ன பார்த்தேன்னா அதான் சொன்னேன். ஆமா தாத்தா, அதெல்லாம் கரெக்ட். சரி, அரோராக்கு விழுந்தாடி நேத்து கட் பண்ணிட்டாங்க. இதுக்குமே லைட்டா துஷாரை வச்சு அரோராவை அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. சாமியல், நீங்க வெறுமை பேசுறப்பவே காதுல விழாது. அரோரா பத்தி எல்லாம் பேசுறப்போ ரொம்ப சார் அவர் தூக்கத்துல பேசிட்டு இருக்காரு சார். கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவாராட்டிருக்கு. சாம் கனவுல கமான், புலம்புறாரா? ஒரு டீ குடிச்சிட்டு பிரிஸ்கா வாங்க. டீ எல்லாம் போடுறதுக்கு ஆள் இல்லைங்க, எல்லாம் தூங்கிட்டாங்க. சார் சொல்லுங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. நான் சொல்லுங்க இல்லம்மா. தாத்தா. நான் இல்ல, அதுதான் சொல்லதான் வந்தேன். ஓகே சார். இல்ல அரோரா வந்து நேத்து லைட்டா அடிச்சிருக்காங்க, அழுதாங்கன்னு நாங்க கட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து துஷார் அதெல்லாம் அழலங்க. சரி, அவர் வந்து அவங்கள கலாச்சாரு. ஓகே. பட் அவர் கலாச்சார விதத்துல பார்க்கும்போது உள்ள இருந்தவங்களுக்கு என்னன்னா, ஒருவேளை அரோரா தான் வந்து எவிக்ட் ஆவாங்களோன்ற ஒரு தாட் வந்திருக்கும். அவர் என்ன சொன்னாரு, அவங்க டேர்ன் வரைச்சு சாட்டர்டே எபிசோட்ல அவங்க டேர்ன் வரைச்சு ஆடியன்ஸ் பார்த்து சொன்னாரு. ஆடியன்ஸ் நீங்க இப்ப இங்க பார்க்க வந்திருக்கீங்கல்ல, அதே மாதிரி 3 வாரமா உள்ள ஒருத்தவங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களையும் கொஞ்சம் கேட்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட சொன்னாரு. அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நன்றி அரோரா, வந்து உங்க கருத்தை சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாரு. இதுதான் வந்து நடந்தது, கலாய்ச்சது. பட் அது கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்டா இருந்தது. அது வந்து அவங்க அழல. ஓகே, இன்னைக்குமே ஆனா லைட்டா அது மாதிரி ஒரு கொஞ்சம் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சுல்ல. அவங்க லேட்டா வந்ததுக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் வந்தாங்கல்ல, அவங்க ஓடி இருந்தாங்க. ஹரி வந்திருக்கீங்க. ஹரி, ஹாய் ஹரி. ஹாய் அபி, ஹாய் சாம், பாலாஜி. சொல்லுங்க ஹரி. சாட்டர்டே எபிசோடு வந்து நல்லா இருந்தது, நல்லா இருக்கு. சண்டே எபிசோட் நல்லா இல்லைன்னு சொன்னீங்க.
ஒரு மாதிரி கொஞ்சம் சுமாரா ம். இருக்குனீங்க. ஆனா சண்டே எபிசோட் தான் எனக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. பாத்தீங்களா நீங்க நேரா போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு எடிட் பண்ணிருக்காங்க பாருங்க. அதான் சொல்றேன். எடிட் அந்த எப்படிலாம் லெவல்ல ஏமாத்துறாங்க இருக்கு பாருங்க. ஹரி. எப்படிலாம் ஆமா. ஏமாத்துறாங்க பாருங்க. நம்ம சாட்டர்டே ஃபயரா இருக்கும், சண்டே கொஞ்சம் சுமாரா இருக்கும். பார்த்தா சாட்டர்டே கொஞ்சம் சுமாரா இருந்தது, சண்டே கொஞ்சம் ஃபயரா இல்லை. பட் ஆனா சில கேள்வியெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா அந்த கமருதீன் தான் எனக்கு இன்னைக்கு ஹைலைட்டு எனக்கு. அவன் ஒரு விஷயத்துல தானா மாட்டினான். அதான் என்னன்னா எனக்கு அவன் திரும்ப திரும்ப தோத்துட்டே இருக்கேன் டேய். உன்னை அந்த பேசுறதும் புரிய துஷார் விஷயத்த மாட்டேங்குது. எடுத்து பேசினான்ல. அவன் அவன் பேசுறதும் புரிய மாட்டேங்குங்க. ட்விஸ்ட் பண்ணி பேசுறான். வார்த்தைகள் சரியில்லை. கன்வின்சிங்கா பேச மாட்டேங்கிறான். ஒரு பாயிண்ட் ஒரு அங்க என்ன நல்லா பேசுறவங்க ஜெயிச்சிருக்காங்க ஷோல. பேசவே தெரியல ஆக்சுவலா. அதுதான் ஹோஸ்ட் கேட்கறதும் புரிஞ்சுக்க தெரியல. என்ன செய்யறதுன்னே தெரியல. வருத்தமா தான் இருக்கு கமருதீனை பார்த்தா. அதுதான் ரெண்டு விஷயம். ஒண்ணு ஃபர்ஸ்ட் கனி கேப்டன்சி பத்தி ஏன் கமருதீனை வச்சு ஆரம்பிச்சாருன்ற பாயிண்ட் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவருக்கே தெரியும் கமருதீன் புரிஞ்சுக்கிற இதுவே இல்லை. அண்ட் அவர் சொல்றதையும் கரெக்டா ஆர்டிகுலேட் பண்ண மாட்டேங்கிறார். ஷோல இதுல ஒரு அவர் இது தான் கை இருக்கு. தூக்குனாரு. ஃபர்ஸ்ட் அவர் தான் கை தூக்குனாரு. சொல்றேன்னு அவர் தூக்குனாரு. அது இல்லையா? கைய தூக்கினாரு. 2-3 பேர் கைய தூக்கினாங்க. அவர் ஓகே. தான் காமிச்சாங்க. அதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே கமருதீன் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது வேற யாரையாவது ஸ்டார்ட் பண்ண வச்சிருக்கலாம். ஐ திங்க் திவாகர் கை தூக்கினாரு, சபரி கை தூக்கினாரு. இவங்க யாரையாவது வச்சு ஆரம்பிச்சிருக்கலாம். திவாகர் அண்ட் அந்த அப்படி வினோத் போஷன் கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணியிருந்தாங்க. பாக்குற எங்களுக்கு பயங்கரமா எடிட். பாக்குற எங்களுக்கு பயங்கரமா எடிட். பாக்குற எங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா ஹோஸ்ட் திவாகர் சப்போர்ட் பண்ற மாதிரி தோணுச்சு. என்னன்னா அது பண்ணாரு. திவாகர் தான் சப்போர்ட் பண்ணாரு. அது அப்படிதான் பண்ணாரு. ஆனா வினோத் சில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு. ஏன்னா திவாகர் தான் ஃபர்ஸ்ட் இந்த சட்டியை வச்சு நக்கி சாப்பிடுறாள் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு அந்த வார்த்தையே. சோ திவாகர் வினோத் என்ன சொல்லுவாரு, அந்த ஒரு ஜாலியா பேசிக்கிற அந்த இதுலதான் நான் ரியாக்ட் பண்ணி பேசினேன். பட் அத இங்க விஷயமா எடுத்துட்டு பேசுவாங்க அப்படின்றது அவருக்கு தெரியாதுன்னாரு. அண்ட் விக்ரமே அதுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்திட்டாரு. இதுதான்டா சான்ஸ், திவாகர் அப்ரிஷியேட் பண்றாங்க, நம்ம கெயின் பண்ணிப்போம் அப்படின்ற இதுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி விட்டாரு. ஆனா ஆக்சுவலா பாலாஜி நீங்க சொல்றது அந்த இடத்துல எனக்கு விக்ரம் அப்படி பண்ண மாதிரி எனக்கு தோணல. ஒருத்தவங்க கை தட்டுறாங்க அதுக்காக நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படி ஒரு சேஃப் கேமா இல்ல இருக்குன்ற மாதிரி தெரியல இல்ல எனக்கு. இல்ல இல்ல நான் சொல்றேன். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நான் விக்ரம சப்போர்ட் தான் பண்றேன். ஆனா இந்த விஷயத்துல நேத்து விக்ரம் இப்போ இன்னைக்கு எபிசோட்ல பார்க்கும்போது விக்ரம் என்ன சொல்றாரு, எனக்கு அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு. ஓகே, நான் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து அப்படின்றது தான் சொல்றாரு. ஓகே, ஆனா நான் அந்த லிங்க் நேத்து எபிசோட்ல அந்த ஃப்ரைடே ஹேப்பனிங்ஸ் அந்த இதுல எல்லாம் போய் பார்த்தா விக்ரம் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு திவாகர் பக்கத்துல. திவாகர் தான் ஸ்டார்ட் பண்றாரு இந்த விஷயத்த. சட்டியில இருக்கிறத எடுத்து நக்கி சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஆமா திவாகர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அது எப்படி விக்ரம்க்கு தெரியாம இருக்கும்? இல்ல விக்ரம் இப்ப நம்ம அதே இது பண்ணிடுவோம் பாலாஜி. பட் த திங் இஸ் வினோத் இவர் பின்னாடியே சுத்தி இவரை டார்கெட் பண்றாரா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இந்த ஓவரால் வீக்ல பார்க்கும்போது நான் நிறைய இடத்துல லைவ் பார்க்கும்போது அவரை தான் நோண்டிட்டு இருந்தாரு, அவரும் இவரை நோண்டிட்டு இருந்தாரு. 2 பேருமே பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேருமே வார்த்தைகளை கண்ட்ரோல் இல்லாம ஒருத்தர் மாத்தி அக்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி 2 பேருமே they are using cuss words. ஓகே, எக்ஸாக்ட்லி திவாகர்லாம் லோஃபர் மாதிரி பேசுறான் உள்ள. எல்லாருமே அப்படிதான் அதுதான் ப்ரோ பேசுறாங்க. ஆதிரையெல்லாம் அந்த மயிருன்ற வார்த்தையை எவ்வளவு தடவை யூஸ் பண்ணான். இந்த சீசன்ல தான் நான் பாக்குறேன் அபி. ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லே இல்ல ஹோஸ்டுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் திவாகர் சொன்னதை அங்க பார்க்கும்போதும் சரி, எனக்கு இதுல பார்க்கும்போதும் சரி, அவர் பொதுவா சொல்லிட்டாரு. என்னன்னா திவாகர் என்ன சொன்னாரு, வினோத் என்னை வச்சு ஒரு ஃபேமஸ் ஆகணும்னு பாக்குறாரு அப்படின்ற பாயிண்ட ரொம்ப பொதுவா சொல்லிட்டு அதுக்கு விஜேஎஸும் திவாகர் கிட்ட உங்களை வச்சு யாரும் ஆகணும்ன்ற இது நீட் இல்ல இந்த வீட்ல அப்படின்ற பாயிண்ட சொல்லிட்டாரு. ஓகே, பட் வாட் திவாகர் நோஸ் அபவுட் கானா வினோத்?
கானா வினோத் எவ்வளவு பாட்டு பாடியிருக்காரு, யார் யாருக்கு பாடியிருக்காரு, விஜய் டிவில எவ்வளவு பாலாஜி ப்ரோ, பாடியிருக்காரு, நான் அவரோட என்ன அச்சீவ்மெண்ட்ஸ். சொல்றேன், இல்ல அதுக்கு இல்ல தான் இருங்க இருங்க அதை நான் முடிச்சிடுறேன். இல்ல அதுக்கு தான் விஜய் சேதுபதி சார் அங்கேயே பதில் சொன்னாருன்னு சொல்றேன். இப்போ நம்ம சொல்லல வந்து சி நம்ம அவர் என்ன பொதுவா பண்றோம்னா, சொல்லிட்டாரு. இல்ல நமக்கு என்ன பண்றோம்னா, வினோத் வந்து தப்பே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு இதுவோ, இல்ல வந்து இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆனது, அது பர்டிகுலர் இன்சிடென்ட் ஸ்டார்ட் ஆனதை பத்தி மட்டுமே பேசுறோம். நான் வந்து ஓவரால் வந்து வினோத் இஸ் அட் பேக் ஆஃப் திவாகர் இஸ் அட் தே போத் ஆர் ஹோல்டிங் தேர் நேக், அந்த மாதிரி ரொம்ப பண்றாங்க. அது வந்து இட் நீட்ஸ் டு பி, தெர் நீட்ஸ் டு பி an end. ஹரி ப்ரோ கரெக்டாக சொன்ன மாதிரி அந்த கஸ்வேர்ட்ஸ், பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது, ட்ரிகர் ஆகி வார்த்தையில் அசிங்கமாக பேசிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. லைவ் பார்க்கும்போது ரொம்ப நாய்ஸியாகவும் இருக்குது. சம்படி ஹேஸ் டு புட் அன் எண்ட். அது மாதிரி எண்டாக தான் நான் இன்னைக்கு பார்க்குறேன். இதில் நம்ம வந்து இவ்வளோ இவ்வளோ டிபேட் பண்ணுமா அப்படி இருக்கு. பிகாஸ் இல்ல வினோத் இல்ல ஆல்சோ சி ஹேஸ் இது டு நோ அப்படி டிபேட் தோணுது. பண்றதுக்கு இல்ல, டிபேட் பண்றதுக்குன்னு இல்ல. சி என்னோட பாயிண்ட் ரெண்டு விஷயம். இன்னைக்கு வந்து எபிசோட்ல பேசினது இந்த ஒரு விஷயத்த வச்சுதான் பேசுனாங்க. சோ இதோட ஆரம்பத்தை எதுன்றது வந்து கரெக்டா அட்ரஸ் பண்ணல. விக்ரம் சொன்னதை வச்சு இன்ஃபேக்ட் வந்து இது எபிசோட்ல வரல, ஆனா வந்து விஜேஎஸ் வந்து அங்கேயே சொல்லியிருப்பாரு, வினோத் நீங்க தான் வந்து ட்ரிகர் பண்ணிருக்கீங்க அப்படின்ற பாயிண்ட வினோத் கிட்ட விஜேஎஸ் சொல்லுவாரு. ஓகே, ஆனா நான் இன்னைக்கு மார்னிங் வந்து ஃப்ரைடே எபிசோட் பாக்குறேன். அதுல பார்க்கும்போது ஸ்டார்ட் பண்ணது திவாகர் தான். அந்த பாயிண்ட வினோத் சொல்லியும் அங்க வந்து அவரோட பேச்சு எடுபடல. ஏன்னா விக்ரம் அந்த இடத்துல என்ன சொல்லிட்டாரு, எனக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தெரியாது, ஆனா இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது, இவர் தான் இனிஷியேட் பண்ணாரு அப்படின்றது இந்த விஷயத்துல சொல்லிடுவாரு. ஓகே, இந்த விஷயத்துக்கான பாயிண்ட் வச்சுதான் விக்ரம் பேசுவாரு. அதுவே தவறான தகவல் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். விக்ரம் வந்து எனக்கு அந்த இடத்துல விக்ரம் பேசினது எப்படிப்பட்டதுன்னா, ஓகே இவருக்கு வெளில கிளாப் வருது, இவருக்கு வந்து இது பண்ணி பேச வேணாம், இவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா பேசிடுவோம் அப்படின்னு பேசின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு விக்ரம் பேசினது. ஓகே ப்ரோ, அந்த வியானா வந்து பேசியிருந்தாங்கல்ல, அதாவது ஆக்சுவலா வந்து அந்த உள்ள இருக்க அன்பு கேங்கெல்லாம் இப்போ உடச்சு விட்டதா இருக்கணும். அது ஏன் நேற்று சண்டே ஹேப்பனிங்ஸ்ல வந்து நிறைய இது வரும்போது ஏன் அந்த 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 இது வந்து வெளியில வரல? எது வியானா வியானா பேசினதா? ஆ சரி, கேப்டன்சி பத்தி பேசினாங்கன்றது ஃபேவரிசம் பத்தி பேசினாங்க, அதுதான் மெயினா. ஸோ அது சொல்லல, நானுமே வந்து ஸ்பெசிஃபிக்கா ஹைலைட் பண்ணி சொல்லல. பட் நான் வந்து நான் சண்டே ஹேப்பனிங்ஸ் பத்தியே பேசல. ஸோ ஐ தாட் ஐ வெயிட் ஃபார் எபிசோட் டு கம்ப்ளீட் இல்ல அப்படின்றதுனால நீங்க விட்டுட்டேன் பேசல நான். நீங்க பேசல சொல்லல. பட் நார்மலா வந்து இந்த சண்டே ஹேப்பனிங்ஸ் சொல்லிட்டு நார்மலா ட்வீட் வரும்ல, அதுல யாருமே ஆமா வந்து இதை ஹைலைட் பண்ணி பேசல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசின ரசீன் கூட சொல்லியிருந்தோம் இது வந்து மேஜர் இஷ்யூவா அதெல்லாம் பேசியிருக்கணும். பட் அது சம்பந்தப்பட்ட ட்வீட் எதுவுமே கண்ணில் பார்க்கல, நாங்க எதுவுமே பார்க்கல அப்படின்ற மாதிரி நாங்க நாங்க நிறைய இது பார்த்தோம் டிஎல்ல. பட் எல்லாமே வந்து கேப்டன்சி இஷ்யூ தான் பேசியிருந்தாங்க. பட் வியானா தான் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா உடைச்சது, கிறிஸ்டல் கிளியரா பாயிண்ட் வச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. இன்னைக்கு எனக்கு பார்க்கும்போது சி அவங்க அந்த கரெக்டா பாயிண்ட் கிளியரா வச்சாங்க. ஏன் பேசலன்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. நான் எதுக்காக பேசிக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். ஏன்னா விஜேஎஸ் வந்து கேப்டன்சி பத்தி கேட்டாரே தவிர அதை கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஃபைனலா ஒரு வேர்டிக் கொடுக்குறோம்ல, அதை கொடுக்கல விஜேஎஸ். ஓகே ஓகே அதை இன்கம்ப்ளீட்டா விட்டுட்டாரு கேப்டன்சி ஓகே பத்தி. ஓகே இல்ல bro, I feel that is intentional actually. He doesn't need to give that verdict. He wants to keep it open-ended so the housemates will give the verdict inside in the next week. சரி, அது போன வாட்டி probably அந்த அப்படி மாதிரி ட்ரை இருக்கலாம். அப்ப பண்ணிருப்பாங்க. வந்து வியானா பேசினது வந்து வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல, அதுதானே பாயிண்ட். ஸோ அது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கம்மியா போயிடுது இல்ல, அவரே கம்ப்ளீட் பண்ணாதப்போ. சரி, அது பண்ணது கரெக்ட், பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லல. அவரு இந்த ரீசனுக்காக இன்கம்ப்ளீட்டா வச்சிருந்தாருன்னா ஸோ வியானா அது வந்து அந்த இடத்துல வந்து பெருசா வந்து ஹைலைட் ஆகாம போயிடும் அப்படின்ற ஒரு பாயிண்ட். அது ப்ராபப்ளி வந்து குட் தட் அவங்க வந்து ஃபுல்லாவே போட்டுட்டாங்க வியானா பேசினது. இது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, this is something நான் அதான் சொன்னேன் ரிலேட்டட். வந்து போன வாட்டி வந்து when they actually blasted the Villa committee on that week, that was not a huge kind of a break. ஓகே அடிச்சு தூக்கிட்டாங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க, பிரேக் பண்ணிட்டாங்க. பட் the actual break happened on the week next week where everyone from that committee wanted to showcase that நான் அந்த கமிட்டியில இல்ல, நான் குரூப்பிசம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டப்பு 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 வெளில வந்து they started going against each other, which actually broke everything in the next weekend. ஸோ வந்து நான் வந்து மேபி அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்றாங்களோன்னு தோணுது எனக்கு. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் த நெக்ஸ்ட் வீக். இருக்கலாம். எனக்கு ஒரே ஒரு இதுதான் வந்து இந்த நாமினேஷன்ஸ் வந்து வந்தது உண்மைன்னா தட் இஸ் வாட் இட் இஸ் வரிங். ஸோ அது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஃபைனா தென் இட் இஸ் இன்னொரு நாட் நியூஸ் வந்து தட் இஸ் நாட்ன்ற மாதிரி சொல்றாங்க ப்ரோ.
5 தான் கண்டாங்க. ஐ திங்க் தேர் இஸ் 7 ரிமைன் பாலாஜி இன்னும் 2 பேர் இருக்காங்க பாலாஜி ஓகே லிஸ்ட்ல. நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னும் 2 பேர் இருக்காங்க. அப்படியா? ஓகே, நல்லது. நான் சொல்றேன். ஓகே, 7 வைல்ட் கார்டா ஹரி ப்ரோ? வைல்ட் கார்டு இல்ல, வைல்ட் நாமினேட்டட். கார்டு இல்லைங்க, நாமினேஷன்ஸ். அப்படியா? வைல்ட் கார்டு நினைச்சிட்டேன். ஓகே. தாத்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு இடையில. தாத்தா பேசுங்க தாத்தா. இப்போ எனக்கு முன்னாடி பிக் பாஸ் தூக்கி இருந்தாரு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் தூக்கினார், இறக்கிட்டாரு. அவங்க பேசிட்டோம். இல்ல தாத்தா, ஒரே பாயிண்ட் தான். அந்த பாலாஜி ப்ரோ சொன்னது அந்த வினோத் மேட்டர்ல வந்து ஆக்சுவலா வினோத் வந்து பீட் பாக்ஸிங் பண்ற மாதிரி இவரோட ஃபேஸ் கிட்ட போயிட்டு ப்ரொவோக் பண்ணியிருப்பாரு. அதுக்கு தான் அவர் வார்த்தை விட்டு இது பண்ணுவாரு. இது ஒரு கிளிப்பிங் இருந்துச்சு லைவ்ல. அது மட்டும் தான் சொல்ல வந்தேன். நீங்க பேசுங்க தாத்தா. இல்லை, நான் ஜென்ரல் கொஸ்டின் தான், இந்த டாப்பிக்கில் இல்லை. இஃப் ஐ கேன், கம்ருதீன் சாருக்கு புரியலன்றது அவர் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிற வெளியில் இருக்கிற ஆளுங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? சார் அவர் ஜீரோ சார் அண்டர்ஸ்டாண்டிங்ல. இன்னைக்கு பார்வை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னதே பெரிய அவர் வந்து அதுக்கே வந்து அவர் வெளில வந்திருக்கலாம். இந்த மாதிரி எந்த கண்டஸ்டன்ட்டுக்கும் பார்த்தது இல்லை. இல்லை, இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்டு பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியும் பார்த்தது இல்லைங்க. இவ்வளோ ஒரு அவர் நடிக்கிறாரா என்ன, இல்லை நிஜமாவே அவர் அவ்வளோதானா? புரிய மாட்டேங்குது. நடிப்பு மாதிரி தெரியல சார். நீங்க ஆதிரை வந்து அந்த கடைசியா பேசினாங்களா, அது பாத்தீங்களா சார்? ஹவுஸ் மேட்ச் கிட்ட நீங்க வெளியில எப்படி இருக்கீங்களோ அப்படியே தான் வந்து உள்ளேயும் இருக்கீங்க, எதையும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க அப்படின்ற பாயிண்ட் மாதிரி அவங்க எடுத்து வச்சாங்க. ஸோ வெளிலையும் உள்ளேயும் ஒரே எந்த டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன ஆகும்னா, ஒரு கால் ஓகே, சினிமா வந்து யாரை வேணா எங்க வேணா கொண்டு வைக்கும், எங்க இருக்கிறவங்களையும் கீழே பிடிச்சி தள்ளும். ஒரு கால் அவர் மேல வந்துட்டார்னு வைங்க, ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். பட் அது வந்து நிறைய ப்ராப்ளத்தை கொண்டு விடும் அவருக்கு. he won't be able to sustain. he should take help, கவுன்சிலிங் ஏதாவது பண்ணி ஆகணும் அவரு. பட் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் வேணும். அது இல்லை, ரியலைசேஷன் இல்லை, ரியாலிட்டி என்னன்னு தெரியல. ஐ பிட்டி ஹிம் ஆக்சுவலி. சேம் சார், அதேதான் நானும் சொன்னேன். கேட்ட கேள்வி வேற, பதில் சொல்றது வேற. அவர் புரிஞ்சுக்கிற தன்மை இல்லையா, இல்லை வந்து சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து சுத்தமா தப்பா இருக்கு. கண்டஸ்டன்ஸ் கூட பேசும்போதும் சரி, விஜேஎஸ் கூட பேசும்போதும் சரி, இது வந்து சரியில்லை. அதுதான் வந்து நானும் ஐ ஜஸ்ட் எக்கோ யுவர் தாட்ஸ் ஆக்சுவலி. சொல்லுங்க சார். ப்ரோக்ராமில் தே வில் டாலரேட் இட். இந்த நிகழ்ச்சிக்காக தே கான்ட் அஃபோர்ட் டு டிமாரலைஸ் எல்லாரையும். அதனால் தே வில் பி ஏபிள் டு டாலரேட். இதுவே சினிமாவில் வந்து உடனே தே வில் டிஸ்கார்டு. 2 செகண்ட் ஆகாது. தாத்தா எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அவர் பண்றதெல்லாம் பார்த்துட்டோ சப்போர்ட் பண்றாங்க, ஒரு மாதிரி எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்றதை பார்த்தா உண்மையாவே பிஆர் ஒர்க் தான் அப்படி பண்றாங்களோன்ற மாதிரி தான் தோணுச்சு தாத்தா நேத்தெல்லாம். இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச சிலர் வந்து ஒரு ஆர்மி மாதிரி ஆரம்பித்து பேசிட்டு இருந்தாங்க. நான் போனேங்க கேட்க. எனக்கு அதுதான் வருது. see, you can encourage people. அவங்க வந்து தே நாட் நம்ம ஸ்டாண்டர்டுக்கு அவங்க இல்லைன்னாலும், நம்ம செட் பண்ணுற பெஞ்ச் மார்க் அவங்க இல்லைனாலும், தே ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ். அவங்க ஏதோ இருக்குன்னு சொல்லி தான் உள்ளே கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, வேண்டாம்ல. பட் யூ ஆல்சோ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அக்செப்டிங் certain things which he is not accepting and try to see beyond that. அது நீங்கள் அக்செப்ட் பண்ணாதானே நம்மளும் அந்த சிம்பத்தி ஃபேக்டருக்குள்ளே போக முடியும். அது இல்லாமல் அதை ஜஸ்டிஃபை பண்ணி பேசுகிறப்போ சிரிப்பாக இருக்குது எனக்கு. சார் நான் எனக்கு ஒரே ஒரு தாட் தான் இதில் தோணுச்சு. நீங்க சொல்ற மாதிரி கம்ருதீனுக்கு வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளம், வெளியில வந்தா இது பெரிய இஷ்யூ. பட் சேனல் வந்து இதை ஏன் சார் அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கணும்னு பாக்குறாங்க? ப்ராபப்ளி தே கேன் ரெடியூஸ் த ஸ்பேஸ் அண்ட் ரெடியூஸ் த இம்பார்ட்டன்ஸ் கிவன் டு கம்ருதீன். சீக்கிரமா வெளியிலயும் எடுத்துடலாம். அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? இதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கணும்னு பாக்குறாங்க கம்ருதீனோட இந்த இதை. அஃப்கோர்ஸ்
அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்கன்னு தெரிஞ்சு தான் உள்ளே எடுப்பாங்கங்க. அண்ட் அவங்களுக்கு பார்வதியெல்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி தே டிஸ்கார்ட் தம். எவ்வளோ பேர் அந்த மாதிரி ஆயிருக்கு, அதுவாது இவங்களுக்கு தெரியணும்ல. அண்ட் இது வந்து அவங்க இதுக்காக போடுறாங்கன்னு கூட சொல்ல முடியாது. அவங்க கேரக்டரே அதான். அந்த கேரக்டர் வந்து உள்ளே வந்தால் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 5 இன்ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள் வாட் எவர் யூ கால் இட் பீப்புளை ஒரு 15 பேர் கூட நீங்கள் ஒரே வீட்டில் விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அதுதான் வரும். அதை தவிர அந்த வீட்டுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்குது. சைக்கலாஜிக்கலாக இட் வில் டிப்ரெஸ் யூ, இல் புட் யூ இன் அ டைட் கார்னர். இது எல்லாத்தையும் வச்சு அதை எடுத்து அதை ஃபுல்லாக கறக்க தான் அவங்க உள்ளே கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவங்க தான் சென்சிபிளாக இருக்கணும். வெளியில் அப்படி இருந்தாலும் நம்ம வந்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு. தே ஆர் எக்ஸ்போசிங் தெம் செல்ஃப். அதான் அவர் சொன்னார், உங்கள் இமேஜை தான் நீங்கள் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. பட் டு பி வெரி ஃபேக்ட், அவங்க இமேஜை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்காங்க. வெளியில் நிறைய பேர்கிட்ட நான் பேசினேன். ஜென்ரலாகவே கமருதீன் வந்து இப்படி தான் அப்படின்னாங்க, நாட் ஓன்லி அரோராஸ் ப்ரோக்ராமில். ஸோ அதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறாங்க. பார்வதியும் அவங்களது ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்காங்க. திவாகர் நீங்கள் பாருங்கள், அவர் இன்னும் அந்த ஸ்டபர்னஸ், ஜாதி வெறி. இன்னைக்கு வினோத் சொல்கிறப்போ ஐ ஃபெல்ட் வெரி பேட். என்னோட கீழே இருக்கிற மாதிரி நடத்துகிறாருன்னா அது இருக்கு. அவருக்கு அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப இருக்கு. சார் அது அவர் சொல்லியிருக்காரு சார். திவாகர் வந்து வினோத பார்த்து சொல்லியிருக்காரு, எனக்கு கால் கீழே நீ அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஆமாங்க, அதுதான் சொல்கிறேன். ஐ டென்ட் வாண்ட் டு சே தட் தோஸ் வேர்ட்ஸ், பட் அதுதான் ஐ மென்ட். அப்படி சொல்லியிருக்காரு இல்லையா, அதுதான். ஆமா தாத்தா ஒரு கொஸ்டின் தாத்தா, நீங்க ஷோல நோட்டீஸ் பண்ணிக்கலாம்னு தெரியல. அந்த சுபிக்ஷா அந்த கேட்பாங்களா தாத்தா, திவாகர்னால நீங்க சேஃபா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது கமருதீன் வந்து அப்ப சுபிக்ஷா வந்து ரொம்ப முறைச்சு பாக்குற மாதிரி கேட்பாரு. அதை ஹோஸ்ட் வந்து அட்ரஸ் பண்ணிக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி பாக்குறீங்கன்னு சொல்லி அதை அட்ரஸ் பண்ணாத மாதிரி தெரிஞ்சு தாத்தா. எங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்க. என்னோட டைட்டில் போய் பாருங்க. இவங்களாம் திருந்த மாட்டாங்க. இன்னைக்கு எஃப்ஜே எவ்வளோ மூஞ்ச காமிச்சிட்டு இருந்தாரு, அழகு காமிக்கிறாரு, மூஞ்ச காட்டுறாரு. அதே தான் கமருதீன். பார்வதி மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியுது. ஆனாலும் அந்த எழுந்து நின்று பேசுகிறப்போ இது வந்து அவங்க தே பில்ட் வால். அவங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை மறைக்கிறதுக்கு தே பில்ட் அ வால். அண்ட் ஸ்பெஷலி விமன் இன் த இண்டஸ்ட்ரி, தே சமயத்தில் வந்து ரொம்ப துடுக்கா பேசுறது, யாராக இருந்தாலும் நான் போல்டு, நான் அடிச்சிருவேன் அப்படின்னு காட்டுறது டு சேஃப்கார்ட் தம் செல்ஃப். இது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் கண் கூட பார்த்துருக்குறேன். அவங்க வேற, பட் தே புட் அ ஃப்ரண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸ் உள்ளவங்க, நிறைய இஷ்யூஸ் உள்ளவங்க, நிறைய பேர் வந்து தே வுட் ஹவ் கான் த்ரூ அப்யூசஸ் இன் லைஃப். அந்த மாதிரி ஆட்களை தான் எடுத்துகிட்டு வந்து தே வில் பேர் அகெயின்ஸ்ட் கொஞ்சம் பேலன்ஸ்டு பீப்புள். ஓகே சார். ராஜு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. நான் தாத்தா கடை ஒரு கேள்வி. தாத்தா எனக்கு ஒரு கொஸ்டின் தாத்தா. இப்போ நீங்க அந்த லாஸ்ட் வீக்ல வந்து அந்த வியனா வந்து நம்ம கனி அவங்கள வந்து அந்த சால்ட் மேட்டர் வந்து ஹோஸ்ட் கிட்ட வந்து அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. பட் என்ன ஆச்சுன்னா அது வந்து நல்லா ரிஜிஸ்டர் ஆச்சு. பட் இன்டர்வல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கனி வந்து அதை வந்து இவங்க வேற எங்கேயோ அந்த டாக் கொண்டு போய் அதை வந்து நாமளே சாக்கி விட்டுருவாங்க. பட் இன்னைக்கு நடந்தது பாத்தீங்கன்னா அதே வியனா வந்து கனி அவங்களோட அந்த கேப்டன்சி பயஸ் பத்தி வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. அது கரெக்டா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. பட் இன்டர்வல் வந்து திருப்பி அவங்க வந்து நாமினேட் பண்ண பாப்பாங்க. பட் வியானா இந்த வாட்டி கொஞ்சம் தெளிவா பேசுற மாதிரி இருந்துச்சு. உங்களோட கருத்து தாத்தா, இது ரெண்டும் கம்பேர் பண்ணி? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்படின்ற மாதிரியும் ஒரு பாயிண்ட் சொல்லுவார்ல, அதை வாயில இருந்து வர வச்சிருந்தா கொஞ்சம் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் ப்ரோ. வணக்கம் 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 ப்ரோ. நீங்க வந்து ஹரி ப்ரோ கீழே போயிட்டாரு. இருங்க, சுரேஷ் தாத்தா கை தூக்கி இருக்காரு. தாத்தா பேசுங்க தாத்தா. See, that's what I like with பார்வதி. பாருங்க, she is back to work. வந்து வேப்பில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வினோதுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக she will implant. அந்த இங்கிலீஷ் படத்தில் பார்ப்போம் இல்லையா, ஒரு சிப்பை இம்ப்ளான்ட் பண்ணுவாங்கன்னு, அதே மாதிரி she does this work. ரொம்ப சின்சியராக பண்ணுறாங்க பாருங்க. அங்கே தான் பார்வதி நிற்கிறாங்க.
ஹலோ பேசுங்க. இல்ல எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டீங்க. ஹாய் நீங்க இமாத் மாத்த ப்ரோ. பண்ணுங்க. ஹாய் வணக்கம் சார், வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இங்க இருக்க ஸ்பீக்கர் பேனல், லிசனர் பேனல், ஹோஸ்ட், கோ ஹோஸ்ட், இன்னொரு கோ ஹோஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி முக்கியமா எலன் மஸ்க்கு ஒரு பெரிய வணக்கம். எப்படி போச்சு பாத்தீங்களா? இப்பதான் வெளியில இருந்தேன் ஆக்சுவலா. இப்பதான் டிரைவ்ல ஃபுல்லா எபிசோடு பார்த்தேன். இப்பதான் வந்து வண்டி பார்க் பண்ணேன். ஓகே. ஃபென்டாஸ்டிக், நல்லா இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட். இந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சா எனக்கு? சாம், நீங்க பேசுறது ஏதோ வெளியூர்ல உட்காந்து பேசுற மாதிரி இருக்குது. மைக்கை தூக்கி வேற எங்கேயோ வச்சுட்டு. சார் நான் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இமாத் ப்ரோ. அவர் அரை தூக்கத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. இல்லைங்க, படுத்துட்டு இருக்கும்போது இந்த ஹெட்போன் பின்னாடி பின்னாடி போயிடுதுங்க. போய் கல்யாணி கடையில போய் ஒழிச்சு. ஆஹா, எல்லாம் பேசி முடிச்சிருப்பீங்க. அப்பதான் வரேன். இல்ல அந்த அளவுக்கு பேசல. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னா சார் என்ன சார், அன்புக்கு அங்கெல்லாம் சேர்ந்து குத்திருக்காங்க போல இருக்க. என்ன குத்தினாங்க நாமினேஷன்ல? தெரியலையே, வந்தா தானே தெரியும். இல்ல நீங்க எனக்கு சொன்னா தெரிஞ்சு தெரியும். கமருதீன், உங்க எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்டு கமருதீன். இல்ல இன்னைக்கு நான் ஒரு ஹிண்ட் எடுத்தேன். ஷோல இருந்தே ஹிண்ட் எடுத்தேன். இதை வச்சு நான் சொல்றேன். கமருதீன் 10 ஓட்டு, பார்வதி 7 ஓட்டு. பாப்போம் என் கணிப்பு நாளைக்கு கரெக்டா இருக்கான்னு. என்ன சார், நீங்களா போட்டீங்க? நான் இல்லைங்க. வேற யாருங்க ஐபோன் யூஸ் பண்றா? ரசிகா நீயா? அசியன் பிசில இல்ல ப்ரோ. அவரு இல்ல. சரி ஓகே. தெரியல அப்ப யார் போட்டா கிளாப்ஸ்? ஹரி ப்ரோ போட்டாருன்னு ஹரி ப்ரோ. நினைக்கிறேன். ஹரிட்ட ஐபோன் இல்லையே. டூட் வெல்கம் டூட். ஹரி ப்ரோ நீங்க எங்க டூட் ஆர்மில ஆகிட்டு. சேர்ந்துட்டீங்களா? சொல்லவே இல்ல. இல்லைங்க, எனக்கு ஐபோன் யூஸ் பண்றது வசதி இல்லைங்க. ஓ, ஐபோன் யூஸ் பண்றதுக்கு வசதி வேணும். இல்ல நான் டூட் ஆர்மி கேட்டேன். நான் ஜாயின் பண்ண, நான் தான் அட்மின். ஓகே சூப்பர், தேங்க்ஸ் ப்ரோ. ரைட்டு. இல்ல 2 நாளா டூட் ஆர்மின் டூட் நேஷன் போட்டு ஒருத்தவங்க கிரியேட் பண்ணி உட்காந்துருக்காங்க. இவர் இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டு நான் தான் அட்மின் அர்த்தம். பழமொழி சொன்னா ஆராயக்கூடாது, சாம் அப்படியே போயிடணும். கடந்து போயிடுங்க. நெக்ஸ்ட் டாபிக் போலாம். சாம் உண்மையான அன்பு இருக்கிறது வந்து அட்மினா மாறலாம் சாம், உனக்கு ஓ தெரியாது. சரி. எனக்கு ஐ திங்க் சாம தூக்கத்துல பேசுற மாதிரியே இருக்கு. சொல்லதான் செம்ம பேசிட்டு டயர்டுப்பா இன்னைக்கு. இமாத், இன்னைக்கு தண்ணி படத்துக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ண மாதிரி தோணுச்சு. இமாத் எபிசோட் எப்படி how do you see? ஸ்னூப்பி வீடியோ அதிகமா பாக்குறியா? ஆமா, தண்ணி படம் வந்து நேத்துல இருந்து பாவம் மனசுல குமுறல் வச்சுக்கிட்டே இருந்தாரு. எப்படியாவது வினோத் என்ன தூங்க விட மாட்டேங்கிறான், டார்ச்சர் பண்றாங்கிற விஷயம் சொல்லணும்ட்டு நேத்தே 2 வாட்டி எந்திச்சாரு. வாயமட்டு உட்காரியான்னு சொல்லி அடக்கி உட்கார வச்சிட்டாரு. எப்படியாவது சொல்லுமேன்னு சொல்லி நீ நிழல்னொன்னே, நிழல் யாருன்னு சொல்ல வேண்டியதானே. சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருசா பேசி எல்லாம் என்னென்ன ரெஜிஸ்டர் பண்ணுமோ எல்லாத்தையும் மனுஷன் பக்காவா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. மிஸ் கில்றாரு மிஸ், வலிக்குது மிஸ் பென்சில் எடுத்துட்டாங்க மிஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து கம்ப்ளைண்ட் பாக்ஸாக தான் நான் பார்த்தேன் தவிர மற்றவங்க பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாங்களா அந்த மாதிரிலாம் நான் பார்க்கல. இது என்னால் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். பட் எனிவே, அவருக்கும் ஒரு வழி இருக்குன்னு விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்புறம் இவரும் சொன்னார், நான் போல்டான பர்சனு, நம்மள்ட்டலாம் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இவரும் சொன்னார். சரி, வாழ்த்துக்கள், நல்லது தான். உட்காந்துட்டு என்னை வச்சு ஃபேமஸ் ஆகுறாங்க இவங்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, அப்படியே டிரான்ஸ்ஃபார்மரே வச்சிச்சு, அப்படியே டமா டும்முண்டுச்சு அப்படியே. அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அப்புறம் அவரே சொல்லிட்டாரு உங்களை வச்சுலாம் ஒன்றும் ஃபேமஸ் ஆகல, பிக் பாஸ் வந்தவங்களே ஃபேமஸ் தான் ஆல்ரெடி அப்படிங்கும்போது அவர் மூஞ்ச பார்க்கணுமே. ஐயோ அள்ளு விட்டுருச்சு. சுரேஷ் சார் கை தூக்குனாரு. இல்லைங்க, அந்த என்னை வச்சுதான் ஃபேமஸ் ஆறேன்னு நம்ம கேட்காததா எவ்வளவு கேட்டிருப்போம். ஆமா, அது போல வந்து
என்ன சொல்றது, அவர் அப்படி சொன்னாரு. இதெல்லாம் எங்க போய் சொல்றது தெரியல. ஒருத்தனுக்கு பேசவே தெரியல. ஆர்டிகுலேஷன் ஜீரோ. என்ன பாயிண்ட் பேசணும், எப்படி பேசணும், அதை எப்படி பிச் பண்ணணுங்கிற அந்த இதே இல்லை. அதாவது அந்த கோட்டு சூட்டில் ஏதாவது மருந்தடிச்சு கொடுத்துட்றாங்களான்னு தெரில, மயக்கத்தில் இருக்கிறாரான்னு தெரில அந்த காஸ்டியூம் கொடுக்கும்போது. பின்னாடி இங்கே வந்து பேசும்போதெல்லாம் ரொம்ப பாயிண்ட்டாக கொஞ்சம் பேசுகிற மாதிரி தெரியுது. பட் ஆனால் ஸ்டேஜில் பேசும்போது ஒரு பாயிண்ட்டும் இல்லை, எல்லாம் சுற்றி விட்டு குளறுபடி கிச்சடி. ஹிந்தியில் கிச்சடின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிச்சடி பண்ணுறாரு அவரு. பாயிண்ட்டாக பேசுறது இல்லை. ஹரி கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தான், பார்த்தேன். காண்டில் போட்டியா ஹரி? அட போடாடே, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எனக்கு சத்தியமா சுத்தி விடுற அந்த ஆளு பாவம்டா. நடக்கிறான், கையில வச்சுக்கிறான். அந்த ஆளு பச்சை பாவமா இருக்கு. என்ன கனியோட கேப்டன்சி பற்றி கேட்டதுக்கு இந்த டாஸ்க்ல நடந்ததெல்லாம் சொல்றான் அவன். அதான் எனக்கு சுத்தமா புரியல, என்ன பேசுறானே புரியல எனக்கு. போன தடவை ராணாவே பரவாயில்ல, ஏதோ பேசுவோம். ஆக்சுவலி அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ராணவ் பரவாயில்ல அப்படின்ற தான் எனக்கு இருந்துச்சு இன்னைக்கு. ஆனா அந்த கடைசியில் இந்த மைதாமா ஒண்ணு பண்ணா பாத்தீங்களா, அரோடாவும் கமருதீனும் பேசிட்டு இருக்கும் போது என்ன மேட்டரே தெரியல, வந்தா நீதான் அப்படியே தள்ளிட்டு போயிட்டான். அவனோட ஆளு அவன் கூட்டு போறான். இல்லங்க அதெல்லாம் டெக்கரம் மெயின்டைன் பண்ணுங்க. பாலாஜி கை தூக்கி இருக்காரு. இல்ல அதெல்லாம் வயலன்ஸ் கணக்குல எடுத்துக்க மாட்டீங்களா? தள்ளிட்டு போனது புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டு போனாங்க. சொல்லுங்க பாலாஜி. இல்ல நான் என்ன சொன்னேன், மைதாமாவை வந்து அந்த டாஸ்க்ல வந்து பேசினான்ல, பயங்கரமா பேசினான்ல, அந்த இடத்துல விஜய் சேதுபதி ஆக்சுவலா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அவனுக்கு வந்து ஒரு ரோஸ்ட் அட்வைஸ், ஒரு ட்ரிகரிங் மாதிரி பண்ணி விட்டாரு. பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டாரு விஜேஎஸ் அவனை. அதோட எஃபெக்ட் தான் உள்ள ஆரம்பிச்ச சண்டைன்னு நான் நினைக்கிறேன். ஓ அப்படியா? ஆமா சார், சொல்லுங்க சார். மைதா மாவு யாருங்க? கொரியன் என்னங்க கொரியன் பாய்? ஓகே ஓகே. ப்ரோ அவங்கள்ட்ட ஒரு क्वेश्चन கேட்க சொல்லிருக்காங்க டிஎம்ல. சுபிக்ஷா என்ன போறாங்களா? கொடுத்தாங்க? இல்ல சுபிக்ஷா என்எஃப்டி யாருக்கு கொடுத்தாங்கன்னு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாங்க. தெரியலங்க. எஸ் கண்டிப்பா கானா வினோதுக்கு கொடுக்கல, கண்டிப்பா கமருதீனுக்கு கொடுக்கல, கண்டிப்பா பார்வதிக்கும் கொடுக்கல, கலையரசனுக்கும் கொடுக்கல. வேற யாரு? இன்னொரு ஆள் மிஸ்ஸிங் ஆச்சே, அரோராக்கும் அவங்க கொடுக்கல. அப்போ அவங்க யாருக்கு கொடுத்துருப்பாங்க? வியன்னாக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த அன்பு கேங் எல்லாம் சேர்ந்து ஒன்னா குத்துனதுனால தான் இந்த 3 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரு? பார்வதி, கானா வினோத், கமருதீன் 3 பேருமே நாமினேஷன்ல வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ வெளில உட்காந்துட்டு டாக்டரும் அந்த டாக்டரும் இந்த டாக்டரும் உட்காந்து வெளில வந்து ரொம்ப சின்சியரா வந்து பேசிட்டு இருந்தாங்க, நாமினேஷன்ல குத்தணும் அப்படின்னு. 1வது எபிசோட்ல வந்துச்சு அது. ஸோ நாமினேஷன்ல இவங்களை குத்தணும், கமருதீனை உட்கார வச்சிருவாங்க, கானா வினோத்தை வெளில அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது போல இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உட்காந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாத்தையும் நாமினேஷன்ல கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு பிளான்ல தான் இருந்திருப்பாங்க. ஃபார் ஷுர் இன்னைக்கு வியன்னா வந்து இன்னைக்கு சூப்பராக பேசினாங்க. வியன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியரா இருந்தது, நல்லா பேசியிருந்தாங்க வியன்னா. ஸோ வியன்னாவை வந்து கண்டிப்பாக வந்து வியன்னாவும் நாமினேஷனில் வந்திருக்கணும். பட் ஏன் வரல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சுபிக்ஷா வந்து வியன்னாக தான் கொடுத்துருப்பாங்க. மேபி விக்கல்ஸ் கூட கொடுத்துருக்க சான்ஸ் இருக்கு ப்ரோ. இருக்கு. இல்ல விக்கல்ஸ் வந்து சொன்ன லாஜிக் படி அதாவது நாமினேஷன்ல வரல அப்படிங்கும்போது அங்க ஒரு சந்தேகம் வருது இல்ல. எனக்கு விக்கல்ஸ் அல்லது யாரா 2 பேர்ல டவுட். யாராவது எங்க கனிக்கு கொடுத்துருப்பாங்களா? அது தெரியல சார். ஓ இப்போ அந்த மாதிரி கேள்வி போதாது. சரி இருங்க நோண்டிடுவோம். இல்ல சார், இல்ல கரெக்டா அந்த பயாஸ் கேப்டன் சொல்லி அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது குத்திருக்கணுமே. கனியுமே வரலையே.
இல்லையே, உங்களுக்கு மெஜாரிட்டி அந்த பக்கம் இருக்குல்ல. கனியக்காகலாம் யாரும் நாமினேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. இல்ல அந்த ஒரு ஓட்டெல்லாம் வரலையா? போன ஃபர்ஸ்ட் வாரமும் செகண்ட் வாரமும் ஒரு ஓட்டெல்லாம் உள்ள தூக்கிட்டு வந்தாங்களே. மேபி 2 ஓட் கவுண்ட் பண்ணலையா இருக்கும். தெரியல இந்த ஒண்ணு வாட்டி. கவுண்ட் பண்ணாமல வந்திருப்பாங்க ப்ரோ. இல்ல கண்டிப்பா வந்திருப்பாங்க, மத்தவங்களும் வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வெறும் 5 பேர் மட்டும் லிஸ்ட்ல வராங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் பர் நம்ம ரூமர் லிஸ்ட்ல பார்த்தது 5 பேர் தான் வராங்க அப்படின்னா, ஸோ தென் த மேக்கர்ஸ் ஹேட் சம் பிளான் தான் நான் யோசிக்கிறேன். அரோரான் கலையா ப்ரோ? அரோரான் கலையை பேக்கப் பண்ணிடலாமா? தெரியல, டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் வீக் தாங்க. ஏன்னா ஏதோ சர்ப்ரைஸ்லாம் இருக்குன்னாரு. அபி மியூட் மியூட். சொல்லுங்க ப்ரோ. கலையரசன் வந்து எனக்கு தெரியல, இப்போ கலையரசனுக்குலாம் பயங்கர ஓட்ஸ் எல்லாம் வருது, ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க போல இருக்கு. இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ மக்கள் எப்படி ஓட்டு போட ஆரம்பிப்பாங்கன்னா குரூப்பா பார்த்து பிடிச்சி போய் ஓட்டு போடுவாங்களா எனக்கு தெரியல. என் ட்வீட்ல ஒருத்தவங்க யாரோ கமெண்ட் போட்டிருக்காங்க, இஃப் சப்போஸ் இட் இஸ் த லிஸ்ட் மை ஓட் இஸ் ஃபார் கலையரசன் அது அரோரா ஒன்லி டு ரிமூவ் கானா வினோத் ஆர் கமருதீன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி ஓட்டு ஷிப்பிங் ஆகும், வந்து இப்படி ஆகும். ரசிகனை சொல்லி பிடிச்சி போயெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. இல்ல ரசிகனை சொல்லல, நீங்க போன வாரம் அப்படிதான் போட்டாரு. இல்ல எனக்கு யாரோ கமெண்ட் போட்டிருக்காங்க, நான் அதை வச்சே சொன்னேன். நான் போன வாரம் வந்து ட்விட்டே போட்டிருந்தேன், ஐ எம் வோட்டிங் ஃபார் கலையரசன் டு ரிமூவ் ஆதிரை அப்படின்ட்டு. பாத்தியா ஜோசியக்காரனா நீ? நீங்க உள்ள ஒரு ஜோசியக்காரர் இருக்காரு, 2 ஜோசியக்காரங்க இருக்காங்க. நம்ம எங்க அதுல கும்பலக்கணும் ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, இன்னொருத்தர் வந்து வசிய பூஜை எல்லாம் செய்யறாரு. சரி, யாரோ ஆதிரை வந்து தற்கொலை எல்லாம் சொன்னதா சொல்லி ஒரு ரூமரை கிளப்பி விட்டுட்டு வாங்களே, அதை பத்தி யாரும் கேட்கலையா? இல்ல அதான் ஹரி வந்து சொல்லிட்டான்ல, அந்த மாதிரி வார்த்தைலாம் யூஸே பண்ணல அவங்க அப்படின்னு. சரி, இந்த ஏவி எல்லாம் போடலன்னு சொல்லி ஏன் உருட்டி விட்டது? அதான் தெரியல, தேடிட்டு இருக்கேன் நானு. அது எதுக்கு என்ன போட்டு அடிக்கிறானுங்க? நான் எங்கேயா சொன்னேன் அந்த பாயிண்ட? யூடியூப் சேனல்லே சொல்லியிருக்காங்க, நீங்க வேற. ஏவி எல்லாம் போடலன்னு அந்த ஸ்ரீனி மாமா மாதிரி ஒரு ஆளு போட்டு விட்டுருக்கான். ஏவி போடல அப்படின்னு சொல்லி மாமா மாதிரி ஒரு ஆளா? அந்த இன்னொரு ஒரு ஐடி இருக்கே ஸ்ரீனி மாமாவா, அந்த மாதிரி ஒரு ஐடி. ஏவி போடல, பிபி மாமாங்க, ஸ்ரீனி மாமா கிடையாது. ஐடி பாத்தீங்கன்னா பிபி ஸ்ரீனி மாமான்னு இருக்கும். ஓகே, எவனோ சொல்லிட்டானாமா ஏவி போடலன்ட்டு, அத நான் தான் சொன்னேன்ட்டு என்ன போட்டு அடிக்கிறான். டேய் நான் இந்த பாயிண்ட்லாம் சொல்லவே இல்லை, யாரா நீங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி ஓகே, பண்றீங்க பண்ணுங்களா. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் இத்தனைக்கு ஒண்ணுமே சொல்ல, நான் ஒண்ணுமே சொல்ல நேத்து. இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு வந்து அந்த ஏவியை வந்து எடிட் பண்ணி போட்டாங்க எபிசோட்ல. அங்க போட்ட ஏவி வேற, அதை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க எபிசோட்ல. பேசுறாரா? இல்ல எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இல்ல எடிட் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அதுல கமருதீனோட நிறைய ஸ்டூபிடிட்டி காமிச்ச மாதிரி இருந்துச்சு இவங்க ஏவில. அது இல்லாம இன்னொன்னு சார், திவாகர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க இல்லையா கேர்ள்ஸ் எல்லாம், அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக ஒரு செக்ஷனை தூக்கிட்டாங்க சார். திவாகர் வந்து அந்த ஏவில ஒரு லீலை பண்ணிருப்பாரு, அதை தூக்கிட்டாங்க. ஏங்க அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாலும் நம்மளாம் பாக்குறோம்ட்டு நிறைய இடம் சொல்லியிருக்காரு அவரு. நாங்க எல்லாரும் பாக்குறோம், நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு ஆடியன்ஸை கேட்டாரு. நம்ம தான் பார்த்துருக்கோமே அவரது. நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் ரிவ்யூல, இதையும் சொல்லியிருக்கிறேன். இதைய காப்பாத்துறதுக்கு ஒருத்தரை ஹைலைட் பண்றதுக்காக இவங்க ஏவி கட் பண்ணாம இருக்குது. ஆமா, அந்த எடிட்டருக்கு எனக்கு என்ன ஒரு பெரிய நம்பிக்கைன்னா, எனக்கு என்ன ஒரு பெரிய நம்பிக்கைன்னா, வரும் வாரங்களில் இந்த டாபிக் மறுபடியும் பேசப்படுமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அன்னைக்கு பேசுவோம் அதெல்லாம். இல்ல அந்த எடிட்டர் பாவம் வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க கன்ஃபார்ம்டா பேசுவாங்க. புதுசா ஆள் வருது, இதெல்லாம் பழசா இருக்கும், புதுசுக்கு ட்ரை பண்ணுவாரு.
கட்டாயம் பேசப்படும். ம். ஆ, ஆ, ஆ. இமாத் ப்ரோ இன்னொன்னு ஸ்டார்டிங்ல நீங்க அவர் சொன்னாரு பாத்தீங்களா மைல்டா நீங்கெல்லாம் நல்லா ஷோ பாக்குறீங்களா நல்ல கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு பாத்தீங்களா விஜய்ஸ் யார் நம்பலையா? ஆமா. அங்க ஜென்ரலா அங்க அங்க இருக்க கிரௌட்ல நம்மள ஆடியன்ஸ். மக்களை கேட்டார். எல்லாரும் எல்லாரும் தினமும் சொல்லுவா ஷோ பாக்குறீங்களா நல்ல கேள்வி எல்லாம் கேட்பேன் அப்படின்னாரு. ஓ. நான் பார்த்தேன். அப்ப நானும் கேள்வி கேட்கலாமா? உங்களை கேள்வி கேட்டா பதில் சொல்லுவீங்களா? கேட்கலாமே. அதான் நேத்தே சொல்லிட்டாரு அவரு. சுரேஷ் சாருக்கு தான் சொன்னாரு நேற்று நைட்டு. கடைசியா முடியும் போது சொன்ன சுரேஷ் சார் தான். நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டேன். இதுக்கு மேல இவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னது. ஓ கேவி இல்லைன்னு சொன்னது நீங்க தான் இல்ல சார்? நீங்க பாத்தீங்களா என்ன கோத்து விட்றீங்க நீங்க? நான் அந்த பாயிண்ட பத்தியே பேசல சார். ரிட்டர்ன் கிஃப்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் சார் இல்ல உண்மையாலுமே நான் சொல்றேன், உங்க ரிவ்யூஸ் ஆர் நோட்டட், உங்க ரிவ்யூஸ் ஆர் வாட்ச்ட், அதுல இருந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ முன்னையாவது பாயிண்ட் பேசுவாங்க, இப்போ ஆக்ஷன் முதல்ல கொண்டு பண்றாங்க. அதே மாதிரியே ஒரு சில ஆக்ஷன்லாம் அந்த ஆக்ஷன்லாம் அங்க நான் பார்த்தேன். செய்யுங்க சார் நான் உண்மையை சொல்றேன் சார்.